ஐயா, சாகா கல்வி பற்றி வள்ளலார் என்ன சொல்றாரு? இந்த உலகுக்கு சாகா கல்வியை கொடுப்பதற்கே வந்தவர் வள்ளல் பெருமான். சாகாத கல்வியிலே தலைகாட்டி கொடுத்தீர், தடையறியா கால் காட்டி தரம்பெறவும் அளித்தீர். போகாத புனலாலே சுத்த உடம்பினராம், புண்ணியரும் நன்னறிய பொதுநிலையும் தந்தீர். இது வள்ளல் பெருமானுடைய பாடலினுடைய கருத்து. சாகாத கல்வியிலே தலைகாட்டி கொடுத்தீர். முதல்ல மனுஷன் பெற வேண்டிய வந்ததே எது அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஒன்று ஏம சித்தி. ஏம சித்தி அப்படின்னு சொன்னாக்கா, ஏமம்னா பொண்ணு, பொன் செய்யும் சித்தி அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மருந்து எந்த தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றுமோ அந்த மருந்து இந்த அழியும் உடம்பை அழியாமல் ஆக்கும். இது ஏம சித்தியினுடைய மொதல். இந்த கான்செப்டை தெரிஞ்சாக்கா அவன் என்ன பண்ணுவான், இந்த அழியும் உடம்ப அழியாம ஆக்கக்கூடிய சாகா கல்வியை அறிவான் என்பதாகும். சாகா கல்வியில தலையை காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். தலை அப்படின்னு சொன்னாக்கா, சாகா கல்வியில தலை எதுனாக்கா இதயம், மார்பு பாகம். இது சாகா தலை உள்ள இடம். இப்போ பாருங்க, இதனுடைய சிறப்பை இன்னும் சிறப்பாக சொல்றார் பாருங்க. சாகா தலையில் வலப்புறம் ஒரு நாடி இருக்கிறது, நமது நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது என்று சொல்லுவார். எல்லோரும் ஸ்பைனல்ல இருக்கிறதாக எல்லா சித்திரங்களும் சொன்னாங்க. சாமி என்ன பண்ணுவாரு, நமது நாபி முதல், தொப்புள் பாகம் முதல், நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றது. அது புருவ மத்தியில் வளைந்து ஒரு ஜவ்வு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது நம்முடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஏற்பட்ட அந்த சாகா கல்வியை பற்றி விவரமா சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஜோதிக்கொடி ரகசியம்.